ஒரு வேளைக்கு இதே நம்ம ரெகுலராக சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, நம்மளே சொல்லுவோம் இது என்ன சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, குவைத் நாட்டிலேருந்து. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்கிட்ட ஒரு சாப்பாடு இருக்குது. இந்த சாப்பாடு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாண்ட்விட்ஜு. சாண்ட்விட்ஜு நான் வெளிநாட்டுக்கு வந்த பிறகு நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் வந்து ஊரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் தான். ஆனால் நான் ஒரு 10 இயர்ஸ் கிட்ட நான் வந்து பெங்களூர் சிட்டியில் வேலை பார்த்துருக்குறேன். அங்கேயுமே நான் சாண்ட்விச் சாப்பிட்ருக்குறேன். ஆனால் இங்கே வந்து சாப்பிட பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சாண்ட்விட்சே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க சாண்ட்விச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பார்க்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன இது வீடியோவை பார்க்க முடியும் முதல்ல மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் குவைத் கிருஷ்ணா யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையுமே கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ இருந்தாலும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க பாக்ஸ்க்குள்ளே என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கவரு, அப்படியே கவருக்குள்ளே நம்ம சாப்பாடை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இது கொஞ்சம் ஸ்பூன்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இது மயோனீஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் இந்த ஸ்பூன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பூனை ஓப்பன் பண்ணலாம். ஸ்பூனுக்குள்ளே இந்த ஸ்பூன் கவருக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் பிளாக் கலர் ஸ்பூனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கட் பண்ணுறதுக்கான், கட் பண்ணி இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு. இது வந்து இந்த ஃபோர்க் மாதிரி சில்வரில் கொடுக்குறது இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர், நல்லா சாப்பிட்டுட்டு அப்படின்னு வாயை துடைக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க. இது சைடில் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயோனிஸ் எத்தனை பாக்கெட், 1 2 3 அப்புறம் 4 பாக்கெட்டு. ஏன்டா ஒரு இதுக்கு 4 பாக்கெட்டாக ரைட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. டொமேட்டோ கெச்சப் ஒரு 3 இருக்குது. இது இன்றைக்கி கவர் மேலே சைடில் வச்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். ஆகா, மேட்ரு இங்கே இருக்கா? ஓப்பன் பண்ணியாச்சு. வீடியோவில் உங்களுக்கு தெரியாது, நான் காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இருங்க காமிக்கிறேன். தெரியுதா தெரியாட்டா மறுபடியும் ஒரு ஜூமில் வந்து காமிக்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாண்ட்விட்சு பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விட்ச் கூட மொத்தம் எத்தனை சாண்ட்விச் இருக்குன்னா 1 2 3 4 சாண்ட்விட்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்காங்க. இந்த உருளைக்கிழங்கு இந்த சாண்ட்விச் என்னென்னா கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. ஏன்னா வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 hour மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சூடு ஆறிடுச்சு. சாண்ட்விச் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். வந்து ஆக்சுவலாக சிக்கன் சாண்ட்விட்சு வாங்கிட்டு சூடு ஆறிடுச்சு. ஆனால் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எவ்வளோ நாளும் சாப்பிடலாம் போல இருக்குது. சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்னாலே ப்ரெட்டு தான். இந்த ப்ரெட்டுக்குள்ளே இந்த இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். எத்தனை லேயர் இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ப்ரெட்டு, அப்புறம் கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா தக்காளி, அப்புறம் உள்ள ஆம்லேட்டு. இது வந்து ஆம்லேட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஆம்லேட் வந்து நல்ல பெரிய பீஸ் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே ஒரு ஆம்லேட் தான். ஆம்லேட்டு மறுபடியும் கீழே பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் மயோனீஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெட்யூஸு, அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் சிக்கன் லேயர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு பீஸு அது நல்லா டைட்டாக இருக்குது. அது சிக்கன் பீஸ் தான். அப்போவே பார்த்திங்கன்னா சாப்பாடு மட்டும் நம்ம கிராமத்தில் இருந்தாலும் சரி, இல்லை சிட்டியில் இருந்தாலும் சரி, நம்ம எங்கே தான் இருந்தாலும் சரிங்க, சாப்பாடு மட்டும் நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நல்லா பிடிச்சி அதை வந்து அதோட டேஸ்ட்டை ருசித்து சாப்பிடணும். அப்போ தான் அதோட அந்த சாப்பாடோட அருமை என்னங்க அப்போ தான் நமக்கு தெரியும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படியெல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் நம்ம ஊரில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக ஒரே ஐட்டம் சாப்பிட்டு இப்போ நம்ம சோறு தான் சாப்பிட்றோன்னா காலைல ஒரு வாட்டி, இல்லை மத்தியானம் ஒரு வாட்டி, இல்லை நைட் ஒரு வாட்டி சோறு சாப்பிட்டோமோ அதுக்கே நம்ம உடம்பை பழகி திரும்பி இப்படி ஏதாவது புதுசாக சாப்பிட்டோன்னு வச்சுக்காங்களேன். புதுசாக ஏதோ ஒரு ஐட்டம் விளையாட்டு சாப்பிடும்போது இது நல்லாவே இல்லாட்டா கூட நமக்கு நல்லா இருக்குன்னு தான் தோணும். ஏன்னா எப்போவாவது ஒரு வாட்டி சாப்பிட்றதுனால டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு வேளைக்கு இதே நம்ம ரெகுலராக சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, நம்மளே சொல்லுவோம் இது என்ன சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த சாண்ட்விச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் வந்து இப்போ ஒரு மார்க் கொடுக்கணும். 10 மார்க் இருக்குது. 10 மார்க்கில் இந்த சாண்ட்விச் எத்தனை மார்க் கொடுப்ப அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 6 மார்க் கண்டிப்பாக கொடுப்பேன். இது வெள்ளைக்கார சாப்பாடாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்டார்ட் மியூசிக்.